ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு குழலி கிச்சன். இன்றைக்கி நம்ம குழலி கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, செய்கிறது ரொம்ப ஈஸி, ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பர். அந்த மாதிரி ஒரு எளிமையான அருமையான ஒரு டிஷ்ஷை தான் பார்க்க போகிறோம். இது பாருங்கள், வெண்டைக்காய் சாதம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது. என்னென்னா வெண்டைக்காய் சாதம். ரொம்ப சிம்பிளாக, வெண்டைக்காய் சாப்பிடாத பிள்ளைங்க கூட இந்த வெண்டைக்காய் சாதம் கொடுக்கும்போது நல்லா சாப்பிட்ருவாங்க. இந்த வெண்டைக்காய் வந்து கொஞ்சம் எண்ணெயிலேயே கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ் வதக்கணுங்க. வதக்கும்போது இந்த குழப்பு தன்மையெல்லாம் கொஞ்சம் போயிடும். பாருங்கள், கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிக்கணுங்க. இந்த சாப்பாடு வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. பாருங்கள், உப்பு அதுக்கு தேவையான அளவு 1 டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். இதில் வந்து உங்களுக்கு நான் வந்து இப்படியே செஞ்சுட்டு சாதம் போட்டு இப்போ கிளறியிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். இதில் பாருங்கள், கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன், உப்பு போட்டிருக்கேன், நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் பொறுமையாக. மஞ்சள்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். போட்டுட்டு கொஞ்சம் வதக்கிக்கிட்டு இருக்கணும். இது வந்து உங்களுக்கு தேவைன்னா லாஸ்ட்டு வந்து நீங்கள் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகா, கொஞ்சம் வேர்க்கடலை போட்டு கருவேப்பிலை போட்டு தாளித்து போட்டுக்கலாம். நான் அதெல்லாம் எதுவுமே போடாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இது. இது நல்லா வதக்கிட்டு உப்பு மஞ்சள்தூள் போட்டிருக்கேன், அவ்வளோதாங்க. இதில் இன்னும் ஒரே ஒரு இன்க்ரீடியன்ஸ் தான் போட போகிறேன், மிளகாத்தூள். அவ்வளோதான். மிளகாத்தூள் போட்டு நல்லா பொறுமையாக கொஞ்சம் வதக்கணும். வதக்குனா நல்லா அது கொஞ்சம் கிறிஸ்பியாகவே வரும். பாருங்கள், இதை மிளகாத்தூள் போட்டு வதக்கி விட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது தான். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு போட்டிருக்கேன், அவ்வளோதான். எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் தண்ணி கிண்ணி எதுவும் விடாமல் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வதக்கிக்கிட்டே இருக்கணும். அவ்வளோதாங்க. இது கொஞ்சம் நல்லா இந்த பிசுப்பெல்லாம் போனதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் நீங்கள் வதக்கிட்டு இருக்கணும். கொஞ்சம் அடி பிடிக்காமல் பரட்டி விட்டு வதக்கிக்கிட்டு இருக்கணும். நல்லா அது கொஞ்சம் நல்லா வெந்துட்டு நீங்கள் எடுத்து சாப்பிட்டே பார்க்கலாம். அதை நல்லா டேஸ்டியாக இருக்கும்போது நீங்கள் அதில் சாதம் போட்டு கிளறிக்கலாம். கொஞ்சம் நெய் போட்டு கிளறினா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நான் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு கிளறிக்கிறேன். பாருங்கள், அதில் சாதம் போட்டு கொஞ்சம் நெய் போட்டு கிளறிட்டு சாப்பிட்டோம்னா இந்த வெண்டைக்காய் சாதம் அவ்வளோ அருமைங்க. லஞ்ச் பாக்ஸுக்கும் இதை வந்து நீங்கள் கட்டிட்டு போகலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். நீங்கள் அந்த வெண்டைக்காவே தொட்டிட்டு கூட சாப்பிட்லாம், இல்லை அப்பளம் அது மாதிரி வச்சுக்கிட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். ரொம்ப சூப்பராக ஒரு சிம்பிளான ஆனால் டேஸ்டியாக இருக்கும் வெண்டைக்காய் ரைஸ் தாங்க இது. இது லஞ்ச் பாக்ஸுக்கும் ரொம்ப சூப்பரான ரைஸு. நமக்கு டைம் இல்லாதப்போ டக்குன்னு செய்யணும், ஒரு சிம்பிளான ஒரு குக் பண்ணி லஞ்ச் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னும் போது நீங்கள் இது மாதிரி பொரியல் பண்ணிவிட்டு சாதத்தை போட்டு கிளறி நெய் போட்டு பசஞ்சு எடுத்துகிட்டு போயிடலாம். இது காய்க்கும் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஹெல்த்தியான ஃபுட்டு தான். நல்லாவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா குழலி கிச்சன் சேனலில் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நல்லதை உண்போம், நலமுடன் வாழ்வோம். நம் சுவை நம் கையில். நீங்களும் இந்த வெண்டைக்காய் ரைஸை செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்து கூட உங்களுடைய கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். இப்போ இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு சாப்பிட்டு பார்த்து பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது போல் ஒரு அழகான சிம்பிளான வீடியோவில் மீண்டும் நாம் சந்திக்கலாம் நண்பர்களே. வாழ்க வளமுடன். நன்றி.